அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024. மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குருவோட சேர்ந்து சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க மேச ராசியில. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல சனி செவ்வாய் கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் வக்ரம் ஆவார். அதாவது உங்க ராசிநாதன் புதன் வக்ரம் ஆவாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல இருக்காருங்க, குருவோட இருக்காரு. அதுக்கப்புறம் புதன் வக்ரமாய் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். ராசிநாதன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவோட இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த மாதம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களோட உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது உங்களுக்கு. ஏன்னா புதன் பாருங்க, அங்க புதன் உங்களுக்கு நீச்சமானாலும் அவர் வக்கர நிலையிலிருந்து சுக்கிரனோட சேர்க்கிறனா நீச்சபங்க ராஜயோக நிலை அடைஞ்சிருவார். நீச்சபங்க ராஜயோக நிலை அடையிறதுனால 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். இதுக்கு முன்னாடி 10ஆம் தேதி எல்லாம் பாருங்க 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கும். உங்களுக்கு அங்க புதன் ராகுவோட சேர்றது தப்பா இருந்தாலும் உங்களுக்கு உங்க ராசிக்கு ஒரு ராஜயோகாதிபதியான சுக்கிரனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகன் நிலை அடையறதுனால இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், ஆனா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? நல்ல மாதம் பயன்படுத்திக்கங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்கும். புதுசா ஒரு சில பேர் தொழில் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதம் நல்லபடியா ஜெயிச்சு காமிக்க போறீங்க. லாபங்கள் வரும். வருமானமே வரமாட்டேங்குதுங்க சார், லாபமே கிடைக்க மாட்டேங்குது, நாங்களும் எவ்வளவு ஓடிட்டே இருக்கோம், முயற்சி எடுக்கிறோம், எந்த ஒரு வருமானம் வரமாட்டேங்குது, செலவு மேல செலவு தான் அதிகமா போயிட்டு இருக்கு, விரைய மேல விரையமா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ற மிதுனராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமா இருக்கும். வருமானம் வரும், பணம் வரும், கவலையப்படாதீங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும். வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமா இருக்கு. நான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. ராசிநாதன் அங்க இருந்து சுக்கிரன் உங்களை ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறதுனால நிச்சயமா இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய அந்த முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஒரு நிலம் வாங்கி போடுற அந்த அமைப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. வாகனம் வாங்கலாம், 2 வீலர் வாங்குறது, இந்த 4 வீலர் வாங்குறது, இது மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்கு. பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, பைக் மாத்தணும்னு நினைக்கிறோம், இல்ல கார் மாத்தணும்னு நினைக்கிறோம், புதுசா வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் உங்களோட கனவுகள் நிறைவேறும். சரிங்களா? தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க, குரு 11ஆம் இடத்துல இருக்காருங்க, 10ல ராகு இருக்காரு. சரிங்களா? உங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமா இருக்கும். நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதுவே திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. திருமணத்துக்காக ட்ரை பண்றீங்க, முயற்சி பண்றீங்க, உங்களுக்கு நடக்கல. பக்கத்துல வீட்டுல இருக்கவங்களுக்கு நடந்துருச்சு, உங்க சொந்தக்காரங்களுக்கு நடந்துருச்சு, உங்களுக்கு வயசுக்கு கம்மியா இருக்கவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடந்துருச்சு, ஆனா உங்களுக்கு நடக்கலைங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கீங்க. இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஒரு சில மிதுனராசினியர்கள் இந்த மாதம் திருமணம் பண்ணிடுவீங்க, அல்லது நிச்சயம் பண்ணி உறுதி பண்ணிடுவீங்க இந்த மாதம். சரிங்களா? நல்ல மாதம், மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த மாதம் அற்புதமான மாதமா உங்களுக்கு இருக்கும். நல்ல விரயங்கள், சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். வெளிநாடு போகணும்னு ஒரு சில பேர் கனவுல இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கும். வெளிநாடு போக முடியுங்கனால அதுக்குண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா அடுத்த மாதம் பாருங்க, உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியில குரு பயிற்சி நடந்துடும். இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து சில நல்ல விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்க. உங்க ராசிக்கு பாருங்க சூரியனோட பயிற்சி நடக்கும். சூரியன் உங்க ராசிக்காரு 3ஆம் அதிபதி. அவர் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அவரு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்க, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதிக்கு மேல நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேத்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், தந்தை மூலமா சில உதவிகள், ஆதாயம், லாபங்கள் கிடைக்கும், அப்பா மூலமா சில நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க. இந்த மாதம் நல்ல மாதமா உங்களுக்கு இருக்கு. செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அவர் திக்பலம் அடைகிறதுனால அவரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்காரு. உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். வேலை கிடைக்கும், வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி,
அமோகமான ஒரு வெற்றி பார்க்க போறீங்க, வளர்ச்சி பார்க்க போறீங்க, படிப்படியா முன்னேற போற மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, உங்க ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு இந்த மாதம் ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடுறாரு. புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா உங்களுக்கு நடக்கும். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம், ஏப்ரல் 14க்கு அப்புறமே நிறைய நல்லது பார்க்க போறீங்க. ஒன்னா இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேல ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், அல்லது இந்த மாதம் வந்து கடைசி பகுதி 24ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்க. அதாவது ஏப்ரல் 14, அதுக்கு அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 24, இது 2 இதுல தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்து நீங்க நிச்சயமா பார்க்க போறீங்க. பயன்படுத்திக்கிங்க. உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. ஏன்னா இப்பதான் நீங்க அஷ்டம சனி எல்லாம் முடிச்சீங்க. உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனோட ஜாதகம் தான், தனி மனிதனோட ஜாதகம் தான் அவங்களோட தலையெழுத்து. அதுபடிதான் உங்களோட தலையெழுத்து போகும். அதுபடிதான் உங்களோட விதி போயிட்டு இருக்கும். அப்ப உங்களோட தலையெழுத்து, உங்களோட விதி எப்படி போயிட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்குன்னு பாருங்க. அது பார்த்தாதான் நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க. என்ன கிரகத்தோட ஆளுமையில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா, உங்களுக்கு நன்மை செய்ய காத்துட்டு இருக்கா, இல்ல கெட்டதுதான் செய்யுமா, எப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, எப்ப செட்டில் ஆவீங்க, எப்ப நல்லது நடக்கும், எப்ப சொத்து சேர்க்கை, இந்த வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை, வெளிநாடு போறது, திருமணம், புத்திர பாக்கியம், பிசினஸ் பண்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு ப்ரமோஷன், அதே மாதிரி வந்து வெளிநாட்டு பிரயாணம், இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அப்போ உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.